1952 ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிறந்தவர். சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் சுமந்து சிங்கார சென்னையை நோக்கி பயணித்தவருக்கு பல அவமானங்களையும் வேதனைகளையும் கடந்து தனது இலக்கை நோக்கி பயணித்தார். தமிழ் சினிமாவில் பெரும் நாயகனாக உருவெடுத்தார். பாமரனின் மனசாட்சியாக அடித்தட்டு மக்களின் மனநிலையை சினிமாவில் பிரதிபலித்த கருப்பு சிங்கம். தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர். இன்று முன்னணி கலைஞர்களான விஜய், சூர்யா போன்ற ஸ்டார்களை ஆரம்ப காலகட்டத்தில் தன் கூட நடிக்க வைத்து அழகு பார்த்தவர். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள். இவருக்கு கோபப்பட மட்டுமில்லை, கொடை வள்ளலாகவும் இருக்க தெரியும். தெய்வத்தெல்லாம் நாங்க இது பார்த்ததே இல்லை. ஆனா நான் பார்த்த முதல் தெய்வம் இந்த தெய்வம் தான். என் கருப்பு தங்கம் தான். ஊருக்கே சோறு போட்டவங்க. இதுவரை தன்னை தேடி வருபவர்களுக்கு கோவிலாக அடைக்கலம் கொடுத்தவர் இன்று சாமியாகி போனார். எங்க ஊரு சாமி மர 8 தசை நடுங்க. யாரும் அழுக்கு துணி துவைக்கிறவன் கோயில் அழுக்கானாலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளை ஆக்கிட்டு இருக்காடா இவன் அழுக்கா இருக்கிறதுனாலதான் நீ வெள்ளை தலைமறைந்து பேசிக்கிட்டு இருக்க. மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கெல்லாம் ஒருதாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊர்டா இது. இங்கே சின்னவன் பெரியவன் வித்தியாசம்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே நீதி ஒரே தண்டனை. தொலைச்சி கூட வாசம் மாறாலும் மாறும். இந்த கவசி வார்த்தை மாற மாட்டாண்டா. தமிழ் மாறாது கருப்பு சூரியன் கம்பீரமா வராது. ஏழசனங்களுக்கு பங்காளியா வராது. மாறி கொடுப்பதிலே வராற வராது. Thank you.
விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக நான் இருக்கின்றான். இந்த மக்களுக்காக யாராவது ஒன்று செத்து என்னுடைய பேர் இருக்கிறது. ஒரு நினைவற்றது